வணக்கம். நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? அந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை ஹெல்த்தியாக மைதா இல்லாமல் ராகி வச்சு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப்பு உருக்கின வெண்ணெயை எடுத்துக்கோங்க. அதோட அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆனதும் அதில் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு அரை கப்பு, கேழ்வரகு மாவு அரை கப் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிவிட்டு பெசஞ்சா டோ ரெடி ஆகிடும். இதில் இருந்து சின்னதாக ஒரு பால் சைஸ் மாவு எடுத்து அதை ஃப்ளாட் பண்ணி சென்டரில் சாக்லேட் வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணும்போது கிராக் எதுவும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும். உள்ள ஃபில்லிங்காக வைக்கிற சாக்லேட்டை கோவேச்சர் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும். காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணக்கூடாது. கோவேச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணோம்னா தான் அந்த லாவா எஃபெக்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது சாக்லேட் மெல்ட் ஆகாது. ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஈவனாக கேப் விட்டு குக்கீஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஹெல்த்தியாக, கிரன்ச்சி அண்ட் டெம்டிங்கான ராகி டார்க் ஃபேண்டசி குக்கீஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கடையில் குக்கீஸ் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட தான் செஞ்சு தாங்கன்னு அடம்பிடிக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.